ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இன்றி விளைந்த உணவுப் பொருட்களுக்கு இன்று தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. எனவே இவற்றை விற்கும் கடைகளை தொடங்கி நடத்துவது சிறந்த வணிக வாய்ப்பாகவும் இருக்கிறது. ஆரம்பத்தில் இவ்வகை கடைகளை சிறிய இடத்தில் குறைந்த முதலீட்டில் தொடங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு 50,000லேருந்து ₹1,00,000 இருந்தால் போதும். பொருள் வாங்குறதுக்கானது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு சின்ன இடத்துல நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு வீடுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 50,000லேருந்து ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். இதில் நீங்கள் எல்லாம் லாபம் சம்பாதிக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ₹50 சென்னையில் விற்கிறோம்னா அங்கே ₹30 விற்கலாம். நீங்கள் வாங்குற ரேட் ₹20 இருக்கும். அப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு ₹10 கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து செலவு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பொருளை கொண்டு வந்து உங்களோட வீட்டில் ஒரு சின்ன பகுதியில் வைக்கிறீங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறீங்க, அது ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மாதம் வந்து குறைஞ்சது ஒரு ₹30,000 வரைக்கும் நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம். இயற்கை வழி உணவுப் பொருட்களை வாங்க அனைத்து தரப்பினரும் விரும்புகின்றனர். ஆனால் இதன் விலை சற்று அதிகமாக இருப்பதால் பலரும் இவற்றை வாங்க இயலாத நிலை இருக்கிறது. விலை அதிகமாக இருப்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 20-25% அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அதோட மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்குண்டான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 20% அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த மருந்தோ அடிக்காதனால செல்ஃப் லைஃபெல்லாம் ரொம்ப இருக்காது. மற்ற அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 6 மாதம் 1 வருஷக்கெல்லாம் பார்த்தி இந்த பூச்சி செல்லெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். பட் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும். ஸோ அதனாலேயும் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். நம்மாழ்வார் போன்ற இயற்கை விஞ்ஞானிகள் மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வால் இயற்கை முறை விவசாயத்திற்கு பலரும் மாறி வருகின்றனர். மெத்த படித்த இளைய தலைமுறையினரும் கூட இயற்கை விவசாயத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் இவ்வகை உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகரித்து அவற்றின் விலையும் குறைய வாய்ப்புள்ளது. இயற்கை அங்காடிகளை தொடங்க விரும்புபவர்கள் ஆரம்பத்தில் வீடுகளில் இருந்தே விற்பனையை தொடங்குவது சிறந்தது. சில பேர் வீட்டிலே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க வந்து அதாவது அந்த ரெண்டலுக்கான செலவு ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு பண்ணணும் அப்படின்ற இது தவிர்க்கலாம். ஸோ அந்த மார்ஜின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து அவங்க தவிர்த்துட்டா அதோட விலையை வந்து இந்த பொருட்கள் திணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுலேயே வந்து விலை நம்ம கம்மியாக தர முடியும். வீட்டில் வச்சு ஒரு சிறிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிவிங்க உங்ககிட்ட இந்த பொருள்லாம் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ அது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக மக்கள் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதாவது உங்களோட பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் கடை ஓப்பன் பண்ணலாம். இயற்கை வழி விளைபொருட்கள் விற்பனையில் இந்தியா மிக வேகமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. இவ்வகை பொருட்களுக்கான எதிர்கால சந்தை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் பலவும் இதற்கென தனி கொள்கைகள் வகுத்து செயலாற்றி வருகின்றன. இதை உணர்ந்து ஆரம்பத்திலேயே இத்தொழிலில் கால் பதிப்பது சிறந்த முடிவாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக சுஜாதா மற்றும் வேல்சங்கருடன் சேஷகிரி.